மேடம், என்ன சொல்லி என்ன ப்ரோக்ராம்க்கு கூப்பிட்டீங்க? அது சாரி மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஏதோ லைவ் ஷோன்னா தப்பா இருக்குமேன்னு அங்க பேசிட்டு இங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வேலை அவ்வளோதான். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணுது? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யார் ப்ரிப்பேர் பண்ணது? எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். மேம், அவங்க தான் ரெடி பண்ணாங்க. ஓ, நீங்க தானா? ஆமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன கேட்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மேடம், நான் உங்க பழைய பேட்டிகள்லாம் பார்த்திருக்கேன். பத்திரிக்கை, டிவிலையும் நீங்க கொடுத்த எல்லா பேட்டிகள்லயும் ஒரே மாதிரி தான் கேள்விகள் இருந்துச்சு. எல்லாரும் உங்க சினிமா வாழ்க்கையை பத்தி தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க வந்து கொடுக்கற ஒரு இன்டர்வியூல உங்க நிஜ பக்கங்களை சொன்னா அதை கேக்குறவங்களுக்கு புதுசு மாதிரி இருக்கும்னு நான் நினைச்சுதான் இந்த கேள்விகளை ரெடி பண்ணேன். நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மேடம். மேடம், அவங்க இங்க புதுசு. சினிமா பர்சனாலிட்டிஸ் கிட்ட என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாதுன்ற எந்த நாலேஜும் உங்களுக்கு கிடையாது. நான் தான் தெரியாம அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கொடுத்துட்டேன். வெரி சாரி மேடம். இவங்களா புதுசு? எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. யார்கிட்ட எப்படி கேட்கணும்னு நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெரி பிரில்லியன்ட் क्वेश्चंस. இத்தனை வருஷம் மீடியா லைஃப்ல இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எவ்ளோ நாசுக்கா, எவ்ளோ அழகா வந்து இந்த क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. क्वेश्चंस கேட்ட அந்த பொண்ணுதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தது. இவங்களே கேட்டிருக்கலாமே. உங்க क्वेश्चंस எல்லாம் என்ன யாருமே ரொம்ப நாளா கேட்காத மாதிரி இருந்தது. ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருந்தது. நல்லா இருந்தது பகிர்ந்துக்கிறதுக்கு. ஆமா, உங்க பேர் என்ன? லக்ஷ்மி மேடம். குட் ஜாப். தைரியமான உங்க கேள்விகள் என்கிட்ட இருந்து உண்மையை வர வச்சிருக்கு. எல்லாரும் லக்ஷ்மிக்கு ஒரு கிளாப் தட்டுங்களேன். தேங்க்யூ மேடம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நன்றி. கலக்கிட்டீங்க அத்தை. நல்ல வேலை, நான் क्वेश्चंस மாத்தி கொடுத்திருந்தா இன்னும் தப்பா இருக்கும். ஒரு இன்டர்வியூனா இப்படிதான் இருக்கணும். டைரக்டா இருக்கணும். ஆனா யாரையுமே வந்து நோகடிக்க கூடாது. என்ன ஒண்ணு, நீங்களே கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இவங்க தான் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு பேசினது மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ சோ மச். யூ டிட் a good job. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கம் ஆன். தேங்க்யூ. உண்மையை சொல்லணும்னா ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். பப்ளிசிட்டிக்காக சும்மா இரிட்டேட் பண்ணி தப்பான क्वेश्चंस கேட்டு என்ன கோவப்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி மேடம். ஓகே சார், நான் கிளம்புறேன். தேங்க்யூ மேம். ஓகே, see you all. கங்க்ராட்ஸ் அத்தை. மேடம், வாழ்த்துக்கள் மேடம். இன்டர்வியூ முடிச்சிட்டு ஒரு கெஸ்ட் ஹாப்பியா போறத இப்பதான் மேடம் நான் பாக்குறேன். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ. ஆமா மேடம், கெஸ்ட் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கு நாம தான் அடிச்சுப்போம். ஆனா அவங்க வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்தது உங்க क्वेश्चंसல இருக்க டிக்னிட்டியை காட்டுது மேடம். நாங்க எல்லாரும் உங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய விஷயத்தை கத்துக்க வேண்டியது இருக்கு மேடம். ரொம்ப நல்லா இருந்தது மேடம். Excuse me. ரொம்ப நன்றி. Everyone go to your place.
ம். இப்ப தெரியுதா சார் அவங்க கேட்ட क्वेश्चंस எல்லாமே சரிதான்னு? அத்தை கேட்ட கேள்வி எதுவும் அவங்களுக்கு பிடிக்காது, வெளியே வந்ததும் நடக்கிறது எல்லாமே வேறன்னு சொல்லி பேசுனீங்களே, பாத்தீங்களா இப்ப என்ன நடந்துச்சுன்னு? Again, it's a fluke success. First of all, you're all working under me. Never forget that. ஆனந்தி, நான் ரெடி பண்ண சொன்ன கேள்வியான்னு கேட்டேன். நீங்க ஆமான்னு போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டீங்க. Idiot. ஆனா சார், நீங்க சொன்ன பேட்டர்ன்ல क्वेश्चंस இல்ல. ஆனா கெஸ்ட் ஹாப்பி தானே? சோ இந்த ப்ரோக்ராம் ஹிட் தான். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? I will never say anything, but the day will come soon. மதர் அசத்திட்டீங்க மதர், வேற லெவல் மதர். யா எஸ் ஓகே மதர், பை. அத்தை ஐயோ, என்ன பவி, திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு சொன்ன. லட்சுமி மேடம் ஏதோ ட்ரீட் கொடுக்குறாங்கன்னு வேற சொன்ன. என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே? சொல்றேன் சார். இன்னைக்கு அத்தை ரெடி பண்ண क्वेश्चंस எல்லாம் கேட்டு ஸ்டுடியோக்கு வந்த செலிபிரிட்டிஸ் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க ஹாப்பி ஆனதால நம்ம சேனல் CEO செம்ம கடுப்பாயிட்டாரு. அதுக்காக தான் இந்த ட்ரீட்டே. அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் செய்வீங்க. கங்க்ராட்ஸ்மா. மேடம், பல வருஷமா ஒரு துறையில போராடி இதுல வெற்றி அடையிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா நீங்க புதுசா ரேடியோல வேலைக்கு சேர்ந்து இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம் மேடம். சார், எனக்கு கிடைக்கிற அத்தனை பாராட்டுக்கும் காரணம் பவிதா சார். உண்மையை சொல்லணும்னா எனக்குள்ள இருக்கிற திறமையை வெளியில கொண்டு வந்ததே பவிதா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாவ், அத்தை இங்க பாருங்க. அத்தை, அந்த செலிபிரிட்டி இன்னைக்கு உங்க கூட போட்டோ எடுத்தாங்கல்ல, அத ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணி ட்வீட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் a very long time, I'm happy for this interview ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. Thanks for the questions லக்ஷ்மின்னு மென்ஷன் பண்ணி வேற போட்டிருக்காங்க. அத்தை கலக்கிட்டீங்க அத்தை. அத கொடு சார். இங்க பாருங்க சார். அம்மா, இங்க பாருங்க எவ்வளவு பாசிட்டிவா மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு. எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் பாருங்க. மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேடியோல பேசி வைரல் ஆகுங்க. இப்போ செலிபிரிட்டி கூடவே போட்டோ எடுத்து ட்ரெண்ட் ஆகுறீங்க. போக போக இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களே செலிபிரிட்டி ஆயிடுவீங்க போல. ஏங்க, அவங்க லட்சுமி மேடம் தானே? ஆமா, அவங்கதான். அம்மா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பவி மேடம், நீங்க ரேடியோல வேலை பார்க்குற லட்சுமி தானே? ஆமா. நீங்களும் அந்த ஆக்ட்ரஸும் இருக்க போட்டோவை ட்விட்டர்ல பார்த்தேன் மேடம். லாஸ்ட் 1 இயரா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க இன்டர்வியூக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பாசிட்டிவ் ட்வீட் போட்டிருக்காங்க. ரியலி நீங்க சூப்பர் மேடம். மேடம், உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா மேடம்? போங்க போங்க போங்க. சரி. நீங்க எடுத்துக்கோங்க, நான் வரல.
இங்க வாப்பா. இன்னொன்னு எடுங்க. பையன் எடுங்க. ஆமா இல்ல? ஓகே ஓகே மேடம். தேங்க் யூ so much மேடம். நல்ல வரோம் பாருங்க மேடம். அம்மா என்னம்மா செல்ஃபி எடுக்கிற அளவுக்குலாம் வந்துட்டீங்க? சூப்பர். பாருங்க இனிமே நீங்க அவ்வளவுதான். சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்றான், பேசிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷமா. ஹலோ. சொல்றா, எப்படி இருக்க? அத்தை, நான் போய் பஃபிக்கு பே பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கே இருங்க, வந்துடுறேன். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனால் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில இப்ப நிறைய நல்லது நடக்குது. உங்களை இப்படி எல்லாம் கொண்டாடுறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். எல்லாமே நீங்க என்னோட வாழ்க்கையில வந்த நேரம் தான் சார். நானா? ஆமா சார். நீங்களும் பவித்ராவும் இல்லைன்னா இதெல்லாமே எனக்கு சாத்தியமே இல்லை சார். என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தது பவி. நான் இந்த வேலைக்கு தகுதியானவன்னு என்னையே நம்ப வச்சது நீங்க. எனக்கு இன்னைக்கு கிடைக்கிற இந்த பாராட்டெல்லாம் நீங்க, குட்டி, பவி உங்க 3 பேருக்கும் தான் போய் சேரணும். சாரி சார், ஒரு அர்ஜென்ட் கால். ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கான், அவன் கால் பண்ணான். குட்டி குட்டி இப்போ பவி ரொம்ப நல்ல மூட்ல இருக்கா. இப்பதான் சரியான நேரம். நீ ஏதாவது பேசி செஞ்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ண பாரு. என்ன பண்ண போற? என்ன பண்றது? அம்மா அன்னைக்கு சொன்னீங்கல்ல அவளுக்கு ஒரு பாட்டு பிடிக்கணும், பாடவா? ஹரி சார், நான் அங்க போய் பாடவா? பாட்டு அம்மா, அந்த பாட்டு சூப்பரா பாடுவேமா. நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், நான் போய் பாடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா பாடுறேன் சார். சார் பாடுறேன் பாருங்க. ஓகேமா ஓகேமா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாமா, கண்டிப்பா. எப்படி பாடுறேன் பாருங்க. நீங்க எங்க போறீங்க? அது நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். சார் இப்போ எதுக்கு போறீங்க சார்? குட்டி பாட மேடம், நீங்க இப்போ வருதோ அப்பதானே போறீங்க. சார் குட்டி பாடுற நேரத்துல எங்க சார் போறீங்க? அஷோ குட்டி குட்டி அவ வந்துட்டு இருக்கா. ஓகேமா ஓகே சார். ஓகே தேங்க் யூ சார். ஓகே ஆல் தி பெஸ்ட். ரெடி ரெடி. வா வா வா, உட்காரு உட்காரு. ஹரி சார் எங்க? அவர் வாஷ்ரூம் போயிருக்காரு. பவி பாரு. ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. என்ன அங்க பாரு. என்ன இவன் என்ன பண்றான்? பாட போயிருக்கான். தக்க திம்மி தக்க ஜின்னு, தக்க திம்மி தக்க ஜின்னு, தக்க திம்மி தக்க ஜின்னு, தக்க திம்மி தக்க ஜின்னு. மின்சார பூவே, பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை ஓசை கேளாய். மின்சார பூவே, பெண் பூவே, மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசை ஓசை கேளாய். மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே சகியே சகியே, என் மீசைக்கும் ஆசைக்கும் பூசைக்கும் நீ வேண்டும். தத்தகிடத 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 தக்கிடுதோம், தகும் தகிட தகும் தகிடுதோம், தகும் தகிடுதோம். எப்படி? தகும் தகிட தகும் தகிட தகும் தகிட தகும் தகிடுதோம், தகிட 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 தகிடுதோம். இவன் இவ்ளோ நல்லா பாடுவானா? ஆமா, அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கான். சும்மா வா. தீம் தகிட 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 தகிடுதோம்.
தகதிம் தத்தோம் தகதிம் திம் தத்தோம் தத்தம் தத்தம் தம் தகதி தகதம் தத்தம் 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 தத்தகடதோம் திம் தகடதோம் உங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இது குட்டி பாட வேண்டிய பாட்டு, நீங்களும் இப்படியா பண்ணுவீங்க? இல்ல மேடம், சந்தோஷ் லவ் மேட்டர் அதான் ஃபீல் ஆகி கேட்டா. அப்படியா? ஒன்னும். அச்சோ, பவி வேற பாத்துருப்பா. இப்ப என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? அந்த கிளாசிக்கல் பிட்டு மட்டும் எனக்கு பாட வரல. அதான் சார வர சொல்லி நான் பாடுற மாதிரி பாடி கொஞ்சம் மேட்ச் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு நினைச்சேம்மா. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க குட்டி. இப்ப பாரு, அவ என்ன டென்ஷன் ஆக போறாளோ நீ பண்ணதுனால. மேடம் இல்ல மேடம், இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமா மேடம்? பாத்துக்கலாம். எது பெரிய தப்பு இல்லையா? தப்புல பெருசு சின்னதெல்லாம் இருக்கா? இவன் பாடுறான்னு அவ நம்புறா. அந்த நம்பிக்கைய பொய் ஆக்குறது தப்பு இல்லையா சார்? இவன் பாடுற மாதிரி வாய் அசைப்பானா, நீங்க பின்னாடி இருந்து பாடுவீங்களா? எல்லாமே உங்களை சொல்லணும் ஹரி சார். என்ன சார்? என்னங்க ரெண்டு பேரும் முணுமுணுக்குறீங்க? ஒண்ணு இல்ல மேடம், ஒண்ணு இல்ல. நீங்க திட்டுங்க, என்ன வேணா சொல்லுங்க. இத பாரு குட்டி, என் மருமக பவி அந்த டைரியில எழுதி இருக்கிற 10 விஷயமும் எனக்கு 10 கட்டளை மாதிரி. இத பாரு, நீ தண்ணிக்குள்ள நின்னு சாகசம் பண்ணுவியோ இல்ல தலைகீழா நின்னு சாகசம் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ அந்த பாட்டுல இருக்கிற கிளாசிக்கல் பிட்ட பாடித்தான் ஆகணும். இந்த வயசுக்கு மேல சந்தோஷ் பாட்டு கிளாஸுக்கு போய் பாட்டு கத்துக்கிட்டு பாடுறதுலாம் முடியுமா மேடம்? முடியாதுங்கிற வார்த்தையே என்னோட அகராதியிலேயே கிடையாது. டேய், நீ பவி மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா நீ கண்டிப்பா அந்த பாட்டை பாடித்தான் தீர்வ. புரியுதா? அம்மா நான் எப்படி சார்? வழியில சந்தோஷ் பாட்டு கத்துக்கிட்டுதான் சார். பாட்டெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு பக்தி படமா
அப்படியே மொட்டை மாடியில போய் நின்னு சாதகம் பண்ணா பாட்டு கத்துக்கலாமா சார்? ஆஹா, எவ்வளவு நாள் சார் ஆகும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு 2-3 வருஷத்துல கொஞ்சம் சுமாரா பாடு, அவ்வளவுதான். 3 வருஷத்துலயா? அட என்ன சார் அதுக்குள்ள பவி, ஏன் சார் இப்படி? சார் கொஞ்சம் சீரியஸா இருக்கீங்களா? ஒண்ணு இல்ல மேடம். சொல்லுங்க சார். கடலூர் கவிதைகள் சின்னபதாஸ் ஞாபகம் வந்துச்சா? சார் அதான் சொன்னேன்ல கொஞ்சம் சீரியஸா இருங்கன்னு. நீங்க சொல்றதான் கான்ஃபிடன்ஸ். டேய் நீ அந்த பாட்டை கத்துக்க தான் போற, அந்த பாட்டை பாடத்தான் போற, அவ்வளவுதான். சார் அம்மா என்ன சார் சொல்லிட்டு போறாங்க? நான் எப்படி சார்? ஒண்ணு இல்ல சந்தோஷ். என்ன சார்? உன்னை நினைச்ச பரிதாபமா இருக்கு. ஐயோ செத்த. வேற என்ன சொன்னாலும் All the கேட்க best. மாட்டேங்கிறாங்களே சார். All the best. அம்மா All the best. என்ன பவி சிரிக்கிற? இல்ல அத்தை, உங்க புள்ள பாட்டு பாடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணால, அத நினைக்கும் போது சிரிப்பா வருது அத்தை. ஆனா ஹரி சார், நீங்களும் செமையா பின் பாட்டு பாடுறீங்க சார். அட போ போவி. என்ன சார் இப்படி நான் அப்பவே பண்ணிட்டீங்க? சொன்னேன்ல, பாட்டு பாடலைனாலும் பரவாயில்ல, லிரிக்ஸ் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கான்னு. அதையும் மறந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். சார் நீங்க கொஞ்சம் மறைவா நின்னு பாடி இருந்தா நான் மாட்டிருக்க மாட்டேன்ல சார். பக்கத்திலே நின்னதுனால தானே அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டீங்க.